கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கிருபையினாலே ஒரு புதிய மாதத்துல தேவ பிரசன்னத்துல வந்து அமர்ந்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல தயவ தேவனைய கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆகையினாலே இந்த புதிய மாதத்துல தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து அவரை நாம் ஆராதனை செய்தோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்தினோம். இப்பொழுது தேவ பிரசன்னத்துல நன்றி அறிதல் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவனுக்குள்ள வாழ நம்மை ஒப்புக்கொடுக்க போகிறோம். ஆகையினாலே இந்த காலை வேளையில தேவ பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நேரலைகளில பேஸ்புக், யூடியூப்ல இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வீடுகளிலே அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் இன்றைக்கு ஒரு வார்த்தை அனுப்பி தேவன் அவர்களை விடுதலையாக்கவும் சுகப்படுத்தவும் தேவனாய கர்த்தர் ரட்சிக்கவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினாலே தேவ பிரசன்னத்துல ஜெப சிந்தையோடு கூட காத்திருப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. இந்த நாளிலே நானும் நீங்களும் இந்த பூமியிலே வாழுகிற இந்த வாழ்க்கை அல்லது இந்த ஜீவியம் ஒரு நாள் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு மரணத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. ஆகையினாலே நானும் நீங்களும் நம்முடைய மரணத்துக்கு முன்பதாக மனுஷனுக்கு தேவையான ஒரு மனம் திரும்புதலை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆகையினாலே எப்படிப்பட்ட ஒரு மரணம் நமக்கு நேரிட வேண்டும்? இன்றைக்கு ஒவ்வொருவரும் வித்தியாசமான காலங்களில, நேரங்களில, சூழ்நிலைகளில மரணத்துக்கு முகம் கொடுக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் மரிக்கும் பொழுது என்ன நிச்சயத்தோடு நாம் மரணம் அடைய வேண்டும் அல்லது மரணத்துக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகையினாலே மனம் திரும்புதலை நானும் நீங்களும் அல்லது இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மனுஷனும், பூமியில வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்புதலை தள்ளி போடக்கூடாது. காரணம் என்னவென்றால் இன்றைக்கு இப்பெல்லாம் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள்னா, இந்த பூமியில வாழும் பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு அல்லது மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் எல்லாம் நமக்கு அனுபவிக்க கொடுத்தவைகள் தானே. ஆகையினாலே மரணத்துக்கு பிறகு என்ன இருப்பது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பூமியில வாழும் வரைக்கும் நன்றாக குடித்து நன்றாக அனுபவித்து எல்லாவற்றிலும் நாங்கள் சுகமுகமாய் வாழ்ந்து மரணத்துக்கு பின்பதாய் நம்மிடத்திலே ஒன்றுமில்லை என்பதை இன்றைக்கு பலர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆகையினாலே இந்த நாளிலே அநேக கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுகிறார்கள், கடைசி நேரத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால் போதும், உலகத்தில் அனுபவிக்கிறது எல்லாம் நாங்க அனுபவிச்சிருவோம், கடைசி நேரத்துல நம்ம ஆண்டவருடைய பாவத்துல வந்து கர்த்தாவே என்னை நான் உங்களுடைய பாவத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், மனம் திரும்புகிறேன், பாவத்தை அறிக்கை செய்கிறது சொல்லப்படுது. கர்த்தர் பாவத்தை மன்னித்து நம்மை ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார் என்கிற சில நம்பிக்கைகளும் அப்படி உண்டு. அதனாலே சிலர் எதை வைத்து அப்படி சொல்லுகிறார்கள்னா, சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவுடைய வலது பக்கம் இடது பக்கம் இருந்த கல்லர்களிலே ஒருவன் சொல்லுகிறான், கடைசி நிமிஷத்துல ஆண்டவரே உம்முடைய வருகையில என்னை நினைவு கூறும் என்று சொன்னபொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்று இரவு நின்றோடு கூட பரதேசியில் இருப்பாய். அங்கே பார்க்கிறோம், கடைசி நிமிஷத்துல மரண தருவாயில மரணத்தின் அடுத்த ஸ்டெப்ல அங்கே அவன் ஒரு மனம் திரும்புதலை அங்கே காணப்படுகிறது. அப்பொழுது அவனுடைய மனம் திரும்புதல் அங்கீகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை அந்த வேத வார்த்தைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆகையினாலே இந்த நாளில நாம் எப்படி மரணிக்க கூடாது, எப்படிப்பட்ட மரணம் நமக்கு நேரிடக்கூடாது, நாம் மரணத்துக்கு முன்பதாக நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய தீர்மானங்களை ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்திலே 3 விதமான மரணத்தை குறித்து வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. நாம் வாசிக்கலாம். பிரசங்கி புத்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரசங்கி 8:8. ஆவியை நிராகரிக்கிறதற்கு ஆவியின்மை ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீக்கி போவதும் இல்லை. பாருங்க, ஒரு மனுஷன் ஆவியை விடாதிருப்பதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு நாள் மரணத்துக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியவராக இருக்கிறோம். அந்த மரணத்துக்கு தப்பி ஒரு மனுஷனும் எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. ஆகையினால்தான் சொல்லுகிறார், ஒருவனாலும் தன்னுடைய ஆவியை அடக்கி வைக்க அல்லது எனக்கு இப்ப மரணம் சம்பவிக்க வேண்டாம் என்பது அல்லது மரண நேரத்துல தாங்களை காத்துக்கொள்ள
கூடாது என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால வேதத்துல ஒரு 3 விதமான மரணத்தை நாம் கவனித்து பார்த்து நாம் ஜெபிக்கலாம். முதலாவது மரணமானது வாசிக்க கேட்போம். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதிகாமம் 2, 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லி ஒரு மரணத்தை அங்க வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆகையாலே முதலாவது மரணமாகிய மரணம் எதுன்னா ஆவிக்குரிய மரணம். அவர்கள் ஆவியிலே மரிப்பது, ஆனா ஜீவனோடு இருப்பார்கள், ஆவியில மரித்து போன ஒரு வாழ்க்கை. அதனாலே அந்த முதல் மரணம் நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இங்கே பார்க்கிறோம், பாவத்துக்கு சம்பளம் மரணம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது அங்கே ஒரு மரணம் ஏற்படுகிறது. ஆவிக்குரிய மரணம் என்பதை அதை நாம் கவனித்து பார்க்கிறோம். ஒரு மனுஷன் பாவம் செய்வானால் அவன் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். வேதம் சொல்கிறது பாவத்துக்கு சம்பளம் மரணம். அவன் அங்கே அவனுடைய ஆவியிலே அவன் மரித்து போன ஒரு மனுஷனாய், அவன் உணர்வற்றவனாய், பாவத்தை குறித்த பயம் இல்லாதவனாய், பரிசுத்தத்தை குறித்த ஒரு நம்பிக்கையற்றவனாய், பரலோக நிச்சயம் இல்லாதவனாய் அவன் ஆவியிலே மரித்து போயிருப்பான். ஆவிக்குரிய மரணம் என்று அங்கே அதை நாம் கவனித்து பார்க்கலாம். அப்படியானால் ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? தேவனுடைய உறவை விட்டு தேவனுடைய கிருபையை இழந்து போய் இந்த ஆவிக்குரிய மரணம் இந்த முழு உலகமும் அங்கே பார்க்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் கூட, பெயர் கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு ஆவிக்குரிய மரணத்துல அங்கே பார்க்கிறோம். தேவனை அறியக்கூடாதபடிக்கு, தேவனை அறிந்தும் அவரை பின்பற்றக் கூடாதபடிக்கு இருதயத்தின் மனக்கண்கள் அங்கே கட்டப்பட்டதையும், உணர்வற்றவர்களாய் இருப்பதையும், தேவனோடு கூட உறவில்லாமல் இருப்பதையும், தேவனுடைய கிருபையை இழந்திருப்பதையும் இந்த ஆவிக்குரிய மரணம் நமக்கு கொடுக்கிறது. ஆகையினாலே இந்த ஆவிக்குரிய மரணம் முழு உலகமும் மறித்து போய் காணப்படுகிற இந்த சூழ்நிலைமைகளை தேவனை விட்டு பாவத்தில மூழ்கி கிடக்கிற இந்த காலகட்டத்துல இங்கே பக்தி வைராக்கியம் இல்லாதவர்களாய், தேவனை தேடுகிற இருதயம் இல்லாதவர்களாய், ஏனோ தானோ என்று சொல்லி சபையில தேவனுக்காக நிற்பதற்கு வைராக்கியமா நிற்க கூடாதபடிக்கு ஒரு ஏனோ தானவர்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறவர்கள் அங்கே தேவனுக்குள்ள வைராக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறபடினால தேவனை விட்டு விலகி போய் தேவ உறவை இழந்து போய் கிருபைய, தயவ, பாதுகாப்ப, அவருடைய சுகத்தை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய இரக்கத்தை எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனுஷன் அவன் ஆவியிலே மரித்து போன மனுஷனா இருப்பான். அவனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாமல் காணப்படுகிறோம். 2வது மரணம் நாங்கள் தொடர்ந்து கவனித்து பார்க்கலாம் என்றால் அது சரீர பிரகாரமான மரணம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பாருங்க, ஒரு சரீர பிரகாரமான மரணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ பூமிக்கு திரும்பும் வரைக்கும் நீ வேர்வை சிந்துவாய், நீ மண்ணா இருக்கிறபடினாலே நீ மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவாய். அதனாலே ஒரு மனுஷன் படைக்கப்படும் பொழுது, சிருஷ்டிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆதாம தேவன் அங்கே மண்ணினால உருவாக்கினார். உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மண்ணினால உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கே திரும்பும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இதுதான் சரீர பிரகாரமான மரணம். ஒரு மனுஷன் பூமியில வாழ்ந்து சம்பாதித்து குடும்பங்களோடு பிள்ளைகளோடு சந்தோஷமா இருந்த ஒரு மனுஷன் அங்கே அவனுடைய ஆயுசு முடிந்து அல்லது அவனுடைய மூச்சு நின்று அவனுடைய சரீரம் சேரற்று போய் அங்கே அவன் நித்திரை அடைந்து அல்லது மரணத்துக்கு முகம் கொடுத்து சரீரம் செத்து போன ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அது மாமிசத்துக்குரிய மரணமாய் காணப்படுகிறது. பார்க்கிற ஒரு மனுஷனுடைய மாமிச மரணத்துக்கு பின்பதாய் அவனை கொண்டு போய் நாம் அடக்கம் செய்வோம், அதற்குரிய காரியங்களை செய்வோம்.
அதைத்தான் வேதம் ஆதியாகமம் 3:19 தெளிவாய் சொல்லுகிறது. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அதனாலே ஒரு மனுஷன் மரித்து போனதற்கு பின்பதாய் எத்தனை நாட்கள் அவரை நாம் வைத்திருக்க கூடும்? ஒருவேளை 3 நாட்கள், 4 நாட்கள், 5 நாட்கள், அல்லது எவ்வளவு காலம் ஒரு மனுஷனை நம்மால வைத்திருக்கக்கூடிய மரண சரீரத்தை. ஆனால் வேதம் சொல்கிறது, நீ மண்ணிலே உருவாக்கப்பட்டதுனாலே மண்ணுக்கே திரும்புவாய். ஆகையினாலே சரீர பிரகாரமான மரணம் ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்திலிருந்து பிரிக்கும் மரணம் அது 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 அனுபவமாக இருக்கிறது. அதனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சரீரத்தோடு இருக்கிற பொழுது, உயிரோடு இருக்கிற பொழுது பேசி சம்பாஷித்து சாப்பிட்டு அவங்க பிள்ளைகளோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய சரீரத்தில இருந்து ஆவி ஆத்மா பிரிந்து போகும் பொழுது அவனுக்கு ஒரு மரணம் ஏற்படுகிறது. அதுதான் பார்க்கிறோம் சரீர பிரகாரமான மரணம். இந்த மரணம் மட்டுமே தான் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். சரீர பிரகாரமான வாழ்க்கை ஐயோ இது முடிச்சிடும் என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம ஏற்கனவே ஆவியில செத்து போனவர்களாய், ஜீவனற்றவர்களாய் நாம் வாழ்கிறோம். தேவனை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு நம்முடைய இருதயங்கள் மனக்கண்கள் கட்டப்பட்டு தேவனை விட்டு விலகி தூரமாய் பாவத்தை தண்ணீரை போல பருகிக்கொண்டு தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியங்களை செய்து தேவனோடு கொடுக்கிற உறவுல இருந்து நாம் அங்கே தள்ளி வைக்கப்பட்டவர்களாய் ஒரு ஆவிக்குரிய மரணத்துல இன்றைக்கு மனுஷர்கள் வாழ்கிறார்கள். 2வது மரணமானது பார்க்கிறோம் சரீர பிரகாரமான மரணம், தன் சரீரத்தில் இருந்து ஆவி பிரிந்து போறது. 3வது மரணம் என்னவென்றால் அது நித்திய மரணம் என்பதை வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. நித்தியத்துக்குமான மரணம். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 13 தொடக்க 15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயப்படுகிறார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். இங்கே பாருங்க, இதற்கு வேதம் 2ஆம் மரணம் என்று ஒரு காரியத்தை அதை சொல்லுகிறது. 2ஆம் மரணம் என்றும் சொல்வார்கள். அங்கே பார்க்கிற 13 தொடக்க 15 வசனங்களில பார்க்கிறோம் சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். பாருங்க, இந்த வசனங்கள் சொல்கிறது ஒரு மனுஷனிடத்துல ஒரு நித்திய மரணம் உண்டு. அங்கே பார்க்கிறோம் ஜீவ புஸ்தகத்துல பேரெழுதப்படாதவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அதுதான் அவனுடைய நித்தியத்துக்கான ஒரு மரணமாய் காணப்படுகிறது. நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஒரு மனுஷனுக்கு ஒரு மரணம் இருக்கிறது. அது இங்கே வேதம் சொல்லுகிறது 2வது மரணம். ஏற்கனவே ஆவியில மரித்து போன ஒருவர்கள் ஒரு கூட்டம் இருந்தது. 3வது சரீர பிரகாரமான மரணம், 2வது சரீர பிரகாரமான மரணம், 3வது பார்க்கிறோம் ஒரு மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம் நித்திய மரணம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடைசி நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. அதிலேதான் அங்கே சொல்லப்படுகிறது பயப்படுகிறவர்களும், அங்கே பார்க்கிறோம் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்படியானால் ஒரு மனுஷனுடைய மரணத்துக்கு பின்பதாய், சரீர மரணத்துக்கு பின்பதாய் நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு நாளில் ஒருவரும் தப்பக்கூடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்பு நாளில் தேவனுக்கு பக்தி வைராக்கியம் இல்லாதவர்கள், தேவனை விட்டு விலகி போனவர்கள், தேவனை விட்டு அங்கே நம்பிக்கையற்றவர்களாய், தேவன் நேர நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்ந்த ஒவ்வொருவரும் அங்கே பார்க்கலாம். அங்கே அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள், அங்கே பார்க்கிறோம்
கொலை பாதகர், விக்கிராராதனைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், இப்படி பொய்யர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரியில கடலிலே பங்கடைவார்கள். அதனாலே ஜீவ புஸ்தகத்துல பேரெழுதப்படாதவர்கள் அல்லது மரித்ததுக்கு பின்பதாக நியாயத்திற்கு நாடுல பக்தி வைராக்கியமா தேவனுக்கு பிரியமாய் வாழாதவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினியின் கடலிலே பங்கடைவார்கள். ஆகையினாலே இந்த காலை வேளையில உங்களை நான் கேட்கிறேன், 3 விதமான மரணம். ஒன்று ஆவிக்குரிய மரணம், இரண்டாவது சரீர பிரகாரமான மரணம், மூன்றாவது நித்திய மரணம், சதாகால மரணம். நித்திய ஜீவன் உண்டு, சதாகால மரணம் ஒன்று உண்டு. நாம் இங்கே பார்க்கிற காரியம் என்னவென்றால் சரீர பிரகாரமான மரணம் மட்டுமே நமக்கு தெரியும். மரித்ததோட எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாம இருக்கும் வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவோம், இருக்கும் வரைக்கும் சுகபோகமா வாழ்ந்துருவோம், மரணத்துக்கு பின்னைக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம இந்த பூமியில ஆண்டவர் எல்லாத்தையும் அனுபவிக்கத்தான் வைத்திருக்கிறார். இப்படி பலர் இப்படிப்பட்ட நினைவுகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பாவத்திலே இருந்து ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும், தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய பழைய வாழ்க்கையில இருந்து தேவனுடைய அங்கே ராஜ்யத்துக்குள்ள உட்பிரவேசிக்கப்பட வேண்டும். ஆகையினாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 51வது வசனம். யோவான் 8:51. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்ல, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால், எவ்வளவு தெளிவா அந்த வார்த்தை சான்று கொடுக்கிறது பாருங்க. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரின் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார். அவருடைய இரத்தத்தினால் எனக்கு மீட்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, நிச்சயம் உண்டு, பரலோக நிச்சயம் உண்டு. அவருடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி மீட்டு சுத்திகரித்தார். அவருடைய சிலுவை மரணம் எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது, எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டு, சுகம் உண்டு, எனக்கு வாழ்க்கையில நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஒரு மனுஷன் விசுவாசிக்கிற பொழுது, என் வார்த்தையை கை கொண்டால் அவன் ஒருபோதும் மரணத்தை காண்பதில்லை. இதுதான் மறுபிறப்பு என்று சொல்லாம பார்க்கிறோம். பூமியில படைத்த எல்லா மனுஷரும் பாவத்திலேயே அவர்கள் வாழ்கிறார்கள். பாவத்தில் இருக்கிற நாம் மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. அதனாலே இந்த மறுபிறப்பு எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டிய பொழுதுதான் இந்த மறுபிறப்பு ரட்சிப்பினுடைய அனுபவம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்மாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலே எப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று தெரியுமா? நாம் இப்போதே மனம் திரும்ப வேண்டும். இந்த காலங்கள் மனம் திரும்புவதற்கேற்ற காலங்கள். இந்த காலத்துல நாம் சீக்கிரமாய் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு குடும்பமாய், பிள்ளைகளாய், தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள வாழ வேண்டிய காலத்துல நாம் வந்திருக்கிறோம். அதனாலே இந்த காலத்துல நீங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சான்று கொடுக்கிறது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர்கள் நிருபம் 17வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்களை வாசிக்க கேட்போம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். பாருங்க, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரணத்தில் இருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளக்கம் பண்ணுகிறார் என்றார். பாருங்க, நாங்க இப்போதே மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷனுக்கு கட்டளையிடுகிறார். ஒரு நாளை தேவன் நியமித்திருக்கிறார், குறித்திருக்கிறார். அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாரும் விளங்க பண்ணுவார் என்றார். பாருங்க, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் மனம் திரும்ப வேண்டிய காலம் இதுவே. இந்த நாட்களில நாம் மனம் திரும்ப வேண்டும். அறியாமையின் காலம் தேவன் நம்மை காணாதிருந்தார். நாம் அறியாமையின் காலம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம அறியாததுனால, இந்த சத்தியத்தை நம்ம விலகிக் கொள்ளாதனால, இந்த சத்தியத்தை நம்ம கேட்காததுனால,
இந்த வேத வார்த்தைகளை குறித்த வார்த்தைகளுடைய ஆழங்களை ரகசியங்களை அறியாத இருந்ததுனால இந்த தேவனுடைய வார்த்தையில மீட்பு ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து தான் என் பாவத்துக்கு அடிக்கப்பட்டார், அவர் தான் என் பாவத்துக்கு கல்வாரியில் தன் ஜீவனையை கொடுத்தார், அவர் இரத்தத்தினாலே மீட்பு உண்டு, மரணத்தை ஜெயித்தார் என்று சொல்கிற அறியாத காலத்தை தேவன் என்ன செய்யறார்னா அங்கே காணாதவர் போல் இருந்தார். ஒரு மனுஷன் ஆண்டவரை அறியாது இருக்கிற காலத்துல தேவனாய கர்த்தர் அவனுடைய தப்பிதங்களை காணாமல் போல் இருந்தார். ஆனா இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், அதை வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், சபையில வாரந்தோறும் அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு இன்றைக்கு அந்த வார்த்தையின்படி நம்மை நாம் ஒப்புக் கொடுக்காவிட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாளை நாம் குறித்திருக்கிறேன், அதிலே அவர் நியமித்த நாளை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர் எழுந்ததினாலே நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணுவார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். மனம் திரும்ப வேண்டிய காலங்கள் வெகு சீக்கிரத்திலே உண்டு. ஆகையினாலே ஒரு நாள் உண்டு மனம் திரும்ப. அதன் காலம் இதுவே நியாய தீர்ப்பு காலம். நானும் நீங்களும் இந்த காலத்துல மனம் திரும்பி தேவனாய கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டிய காலத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். பிரசங்கி 12:1-7. நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகளை நினை. தீர்ந்த நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரம் வராததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பணசாலிகள் கூடி போய் இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானால் அந்த தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். அந்த வார்த்தைகள் முதல் வசனம் சொல்லுகிறது, நீ உன் வாலிபத்திலேயே உன் சிருஷ்டி கர்த்தரை நினை. தீங்கு நாள் வருவதற்கு முன்னுமே எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் காலம், அங்கே வருஷங்கள் தோன்றும் முன்னே நீ உன் ஆண்டவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு வாலிபன் அவருடைய வாலிப பிராயத்துல ஆண்டவரை நினைக்க வேண்டும், ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும், அவன் மனம் திரும்ப வேண்டும். ஒரு வாலிபன் தன் வாலிப காலத்துல சிருஷ்டி கர்த்தரை நினைக்க வேண்டும். தீங்கு நாளுக்கு முன்னுக்கு ஒரு தீங்கு நாள் வரும், அதற்கு முன்னமாகவே ஆண்டவர் அண்டையில கிட்டு சேர வேண்டும். பாருங்க, இங்கே சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின்னும் மேகங்கள் திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூடி போய் இயந்திரங்கள் அரைக்கிறவர்கள் கொஞ்ச மனதினாலே ஓய்ந்து பலகனி வாசனாய் பார்க்கிறவர்கள் 2 பேர் என்றதற்கு முன்னும் இயந்திர சத்தம் தாழ்ந்ததினாலே தெரு வாசல்களிலே கதவுகள் அடைக்கப்பட்டு குருவிகளின் சத்தங்கள் எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. கீத வாத்தியங்களின் கன்னிகள் எல்லாமே அடங்கி போவதற்கு முன்னும் இப்படி பல காரியங்களை சொல்றாரு. எதுக்கு முன்னும் என்று சொன்னா, அங்கே சாலமோன் தான் இதை எழுதுறாரு. இந்த பிரசங்கிய சாலமோன் எதை குறித்து அங்கே பேசுறாருன்னா, சொல்றாரு, ஒரு வாலிபன் இப்பவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளணுமா. ஏன் அறிந்து கொள்ளணும்னா, கொஞ்ச காலம் போகும் பொழுது பலன் குறைந்து போகுமா, கண் பார்வை மங்கி போகுமா, கைகள் நடுங்குமா, முடக்கு வாதங்கள் மூட்டு வாதங்கள் இப்படிப்பட்ட பலவீனங்கள் வருமா, மறதி வருமா, அவன் தனிமையிலே தள்ளப்படுகிற காலம், பலவீனப்படுகிற காலம். அங்கே பார்க்கிற மந்தமுமான செவி, காது கேட்காது, கண்ணு பார்வை குறைஞ்சு போயிடும், பலவீனம், நிற்கக்கூடாதபடிக்கு மூட்டுகள் அங்கே பலவீனப்படும். அதற்கு முன்பதாகவே ஒரு வாலிபர் ஆண்டவரை அறிந்து கொள்ளணுமா. அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை எப்ப அறியணும்னா, நாங்க உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசி நேரத்தில் ஆண்டவரை தேடி வாரோம் இல்லையா? எப்ப வருவோம் ஆண்டவரை தேடி? கடைசி நேரத்துல வாரோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வாலிப பிராயத்திலேயே நீ ஆண்டவரை நினை, கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, உன் ஆவி ஆத்மாவை தேவனுக்கு பிரியமாய் ஒப்புக்கொடு, பாவத்தை விட்டு விலகு, பரிசுத்தமாய் வாழு, தேவனுக்கு பிரியமானதை செய். ஒரு நாள் நியாயத்திற்கு நாள் உண்டு. அந்த மரணத்துக்கு நீ முகம் கொடுக்கிற பொழுது அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே நீ தள்ளப்படுவாய். ஒரு நித்திய மரணம், சதாகால
ஒரு மரணம் அல்லது ஒரு ஆக்கின தீர்ப்பு உண்டு என்பதை வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. அந்த மரணத்துக்கு ஒரு மனுஷன் முகம் கொடுக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவருக்கு அவன் இடம் கொடுக்க வேண்டும். ஆனா வாலிபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நாங்க அனுபவிக்கணும், எவ்வளவோ இன்னைக்கு உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு இருக்கு, சினிமா பார்க்கணும், நாங்க நிறைய காரியங்கள் அனுபவிக்க இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் போடணும், ஹேர் கட் இப்படி எல்லாம் வைக்கணும், இப்படி எல்லாம் இருக்கு, எதெல்லாம் இருக்கு. ஐயா நீங்க எல்லாம் இதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்த ஆட்கள் தானே, இதெல்லாம் இப்ப நாங்க எங்களோட ட்ரெண்ட், எங்க காலம், இதெல்லாம் நாங்க அனுபவிக்கணும், இப்படி எல்லாம் சொல்லுற வாலிபர்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ ஒரு நாள் விலையிடப்பட்டு கண் பார்வை இழந்து கைகள் கால்கள் நடுங்குமா, கண்கள்ல பார்வை அப்படியே குன்றி போகும், மங்கிய பார்வையில நடக்க முடியாத கால்களோட, குறைந்து போன பலத்தோட, தனிமையில மந்த செவியோட, காது கேக்குது இல்ல, தூரத்துல இருந்து வாரவங்களை என்னால அடையாளம் பார்க்க முடியல, ஐயோ இப்பெல்லாம் முந்தி மாதிரி நடக்க முடியல, முந்தி மாதிரி என்னால பேச முடியல, இப்படிப்பட்ட வயது போன காலத்துல ரட்சிக்கப்பட்டு நீ தேவனுக்கு என்னத்தை செய்ய போற? உன்னால தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? ஷைனி நேற்றைய நாடுல திருமுழுக்கு பெற்ற ஷைனி பாருங்க, ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காலம் இதுதான் இல்லையா? பிரியன், ஸ்டெப்னி, இங்க இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகள், நீங்க வாலிப பிரயாணத்துல ஆண்டவருக்காக நீங்க செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் விட்டுட்டு வயசு போய் விலையினப்பட்டு சோர்ந்து போய் கண்கள்ல பார்வையை இழந்து பலவீனத்தோட அப்படியே நீங்க காதே கேட்குது இல்ல, எவ்வளவெல்லாம் பிரசங்கித்தால் என்ன செய்யுது இப்ப கேட்குது இல்ல, காதுல செகுட்டு மெஷினை போட்டுட்டு வந்து உட்கார்ந்து சபையில கேட்க வேண்டியதா இருக்கு. வேதத்தை இப்பெல்லாம் வாசிக்கவே முடியுது இல்ல, அப்படியே கண்ணு கூசுது, பார்க்க முடியல, கண்ணாடி போட்டாலும் தெரியுது இல்ல. இந்த காலத்துல நீ ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் உன்னால பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது, அவர் உன்னால் அனுபவிக்க முடியாது. உனக்கு பலன் இருக்கும் பொழுது, நல்ல பார்வை இருக்கும் பொழுது வேதத்தை வாசி, நல்ல பலன் இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசி, நல்ல உற்சாகமா இருக்கும் பொழுது தேவனுக்காக ஓடு, தேவ ராஜ்யத்தின் பணியை நீ முழு இருதயத்தோடு செய். நல்ல உற்சாகமா இருக்கும் பொழுது நீ ஆண்டவருக்காக நீ எழுப்பி நிற்க வேண்டும். ஐயோ இப்பெல்லாம் நடக்கவே முடியல என்று சொல்லுகிற பொழுது எப்படி உன்னால சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? இப்ப தேவனுக்கு பலனை கொடுத்திருக்காரு, உன்னை ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருக்காரு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அறியாத காலத்துல நான் அதெல்லாம் நான் கணக்கெடுக்கல. எது அது அறியாத காலம்? சபைக்கே நீ வராத காலம், ஆண்டவரை குறிச்சு தெரியாத காலம், வசனத்தை குறிச்சு கேட்காத காலம், சத்தியத்தை அறியாத காலத்துல ஆண்டவர் அப்படியே லூசா விட்டு இருந்தாரு. ஆனா இப்பதான் நீ என்ன செய்யறனா, சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிற, வசனத்தை கேட்கிற, சபையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் செய்யற, சர்ச்சில் இருக்கிற எல்லா காரியங்களையும் சேர் போடுறது, அடுக்கிறது, சபையை ஆயத்தப்படுத்துறது, ஆராதனைக்கு எல்லா ஆயத்தங்களையும் செய்யற, சுவிசேஷ கூட்டங்களுக்கு வந்து உதவி செய்யற, வசனத்தை ஒவ்வொரு வாரம் அமர்ந்து கேட்கிற. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு முதல் நீ இதெல்லாம் செய்யல, உனக்கு தெரியாது, அறியாத காலத்துல நான் உனக்கு தயவு பாராட்டினேன். ஆனா அறிந்ததுக்கு பிற்பாடு இங்க வந்து அமர்ந்து வசனத்தை கேட்டு பலப்பட்டு திடப்பட்டு சத்தியத்தை நீ அறிந்ததற்கு பிற்பாடு உன் வாழ்க்கை மாறணும், தேவனை நீ தேடணும், தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இந்த வாலிப பிரயாணத்துல உன் சிருஷ்டி கர்த்தரை நீ நினைக்க வேண்டும். அதனாலே வயதானவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் ஆத்மா மட்டும்தான் பிரயோஜனப்படும். அந்த ஆத்மா என்ன செய்யும்? பரலோகத்துக்கு போகும். ஆனா உன்னுடைய ஆத்மா மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும். ஆனா உன்னுடைய விலையினம் தேவனுக்காக ஊழியம் செய்ய உனக்கு அது இடம் கொடுக்காது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பலன் இருக்கும் பொழுது சோர்ந்து போகாம கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும். திருமுழுக்கு பெற்றாச்சு, சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நம்ம எதை ஆண்டவருக்கு செய்யறோம்? இன்னைக்கு எத்தனையோ பேர் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, நல்ல பலசாலிகள், நல்ல திடகாத்திரம் உள்ளவர்கள், நல்ல கண் பார்வை உள்ளவர்கள், நல்லா ஓடி ஓடி வேலை செய்யக்கூடியவர்கள். ஆனா அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தருக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க எல்லாம் தங்களுடைய வேலையை ஓடி ஓடி செய்வாங்க. வேலை டே அண்ட் நைட், இரவும் பகலுமா வேலை செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தொடக்க வேலை, வாரத்துல 7 நாள் வேலை, மாசத்துல 30 நாள் வேலை, வருஷத்துல 365 நாள் வேலை. என்னவா? தேவனை தேடுறதுக்கு நேரம் இல்லை. அப்ப தேவனை தேடுகிற பலன் இருக்கும் பொழுது நாம் தேடணும். கர்த்தரை கண்டடைய சமயத்துல நம்ம அவரை கண்டடையணும். இப்ப தேவனை தேடுகிறதுக்கு உனக்கு பலன் இருக்கு, கண்டிப்பா 6 நாள் உனக்கு வேலை செஞ்சா போதும். 7வது நாள் நீ தேவனை வந்து தேடுகிறதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்யறனா, வாரம் முழுக்க நீ வேலை செய்ய.
ஆனா நீ தேவனை தேடல. ஆனா நீ விலையிடப்பட்டு வயது போய் விலையிடப்பட்டு நீ தேவனை தேடுகிற பொழுது கர்த்தருக்கு உன்னால ஒரு பிரயோஜனம் இருக்காது. உன் ஆத்மா மாத்திரம் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா ஆண்டவருக்கு முன்னுக்கு போய் நிற்கும் பொழுது கர்த்தர் கேட்பாரு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? வாலிப பிராயத்துல நாங்க தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. இன்றைக்கு காலையில கூட ஒரு தேவ மனுஷன் அருமையா சாட்சி கொடுத்தாரு. என்னுடைய 10 வயதுல இருந்து நான் என் சர்ச்சில் போய் கூட்டி தொடச்சி நான் அப்படியே எல்லாம் சபையை ஆராதனைக்கு நான் ஆயத்தப்படுத்துவேன். அன்றைக்கு பழகின பழக்கம் இத்தனை வயது வரைக்கும் நான் அதை செய்யறேன். தேவ சமூகத்துல போய் ஆராதனையை நான் ஆயத்தப்படுத்தி கொடுத்ததுனால தேவனை என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினாரு. இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் வாழ்க்கையில செய்த நன்மைகள் எத்தனை என்று சொல்லி சாட்சி கொடுத்ததை நான் கேட்டேன். அதனால தேவ சமூகத்துல செய்கிற வேலைகளினால கர்த்தர் நமக்கு உயர்வை தருவார். ஆகையினாலே ஒரு வாலிபன் ரட்சிக்கப்படும் பொழுது ஆத்மா மிகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயோஜனப்படும். என்னவா? ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது அந்த வாலிபன் தேவ ராஜ்யத்துக்காக பிரயோஜனப்படுவான். ஆகையினாலே நம்ம வாலிபத்திலேயே கர்த்தரை நாம் தேட வேண்டும். வாசிக்கலாம் தொடர்ந்து யோபு 7வது அதிகாரமுடைய 6வது வசனம். என் நாட்கள் நேற்றிரவன் எரிகிற நாளாவிலும் தீவிரமாய் ஓடுகிற அவைகள் நம்பிக்கை இல்லாமல் ஒழித்து போகும். பாருங்க, நெய்கிற மனுஷன் தறி நமக்கு தெரியும். நெய்கிற மனுஷனுடைய தறி அவன் இப்படி அழுத்தி அவன் இப்படி தள்ளும் பொழுது அது வேகமா ஓடும். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஸ்பீடா அந்த நூல் ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க சொல்றாரு யோபுல, நெய்கிறவன் எரிகிற நாடாவை போல தீவிரமா என் நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கான். நாட்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? வேகமா ஓடுது. காலையில விடியறதும் தெரியுது இல்ல, பொழுதுபடுறதும் தெரியுது. மாசம் தொடங்குனதும் தெரியல, முடிகிறதும் தெரியல. வருஷம் தொடங்குனதும் தெரியல. இந்த வருஷம் 10 மாசத்தை நாங்க முடிச்சுட்டோம். 10வது மாசத்துல இருக்கு. அப்ப நாட்கள் தீவிரமாய் ஓடுகிறது. ஆகையினால நாட்கள் கடந்து போவதற்கு முன்பதாக, பலனற்று போவதற்கு முன்பதாக நாம் தேவனை தேட வேண்டும், தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 90வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். அவர்களை வெள்ளம் போல் பாடிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுத்து உலர்ந்து போகும். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா புல்லுக்கு ஒப்பா இருக்கான். அது காலையில பூத்து மாலையில அது அப்படியே ஓய்ந்து போயிருமா, வாடி போயிருமா. இந்த வசனங்களை அழகா நாங்க கவனிச்சு பார்க்கலாம். அங்கே 95:6 அங்கே தெளிவாக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் அவருக்கு செய்த காரியங்களில அவர் கவனமாய், நன்மையாய், ஆசீர்வாதமாய் அதை அனுபவிக்க வேண்டுமானால் அவன் தேவனை தேட வேண்டும். தேடுகிற காலங்களை நாம் சீக்கிரமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே பார்க்கிறோம், இந்த வசனங்களை பார்க்கிற பொழுது அங்கே அவைகளை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறவர்கள் காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். ஆகையினால ஒரு மனுஷனுடைய நாட்கள், வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. அது இன்னைக்கு பூத்து நாளைக்கு வாடி போயிடுமா. தொடர்ந்து வாசிக்கிற யாக்கோபு 4:14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கை புகையை போல இருக்கா. கொஞ்ச காலம் தோன்றி அப்படியே தோன்றாமல் போயிருமா, மறைஞ்சு போயிருமா. வாழ்க்கை மறைஞ்சு போறதுக்கு முன்னுக்கு கட்டளை தேடு, வாழ்க்கை முடிஞ்சு போறதுக்கு முன்னுக்கு கட்டளை தேடு. கொஞ்ச காலம் தான் இதெல்லாம். கொஞ்ச காலத்துலதான் எல்லா ஆட்டமும். ஆண்டவரை தேடுற இருதயம் இல்லாம தேவனை விட்டு விலகி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 13:4-5 வாசிக்கலாம். சீலோவாவிலே கோபுரம் பிடித்து 18 பேரை கொன்றது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால்
எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். மனம் திரும்பாம போன எல்லாரும் அப்படியே கெட்டு போவாங்களாம். சீலோவான்ல என்னவா கோபுரம் விழுந்து எல்லாரும் மரித்து போனாங்க. எத்தனை பேர் மரித்து போனாங்க? 18 பேர். கோபுரம் சரிஞ்சு விழுந்து மரிச்சு போயிருக்காங்க. மனம் திரும்பாத காலத்துல மரணம் சீக்கிரமாய் சம்பவிக்கும். சில வேளை இயற்கையில மறிக்கலாம், விபத்துல மறிக்கலாம், இயற்கை சீற்றங்கள்ல மறிக்கலாம், பூமி அதிர்ச்சியில மறிக்கலாம். ஏதோ ஒரு இயற்கையான மரணம், ஒரு ஹார்ட் அட்டாக், ஏதோ ஒரு காரியங்கள் வரலாம். மரணம் எப்ப வேணும்னாலும் சம்பவிக்கும். மரணத்தை தப்பி ஒரு மனுஷனால ஓட முடியாது. ஆனா மரணத்துக்கு பின்னுக்கு என்ன ஆகிறது? நித்தியத்துக்குமான ஒரு நரக ஆக்கினை உண்டு. சதாகால நரகம் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. நானும் நீங்கள் இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கை தான் மரணத்துக்கு பின்னுக்கு நம்ம நித்தியத்துக்குள்ள கொண்டு போக போகிறது. ஆகையினால இந்த மரணமானது நம்முடைய வாழ்க்கை புகைய போன புகை மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிருமா. இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மேகம் அப்படியே நம்மளை விட்டு மறைஞ்சு போகும். எதிர்பார்க்காத நேரத்துல எதுவும் நடக்கலாம். மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பா இருக்கிறதா, பூவுக்கு ஒப்பா இருக்கிறதா. பகலில காலையில பூத்து மாலையில அது வாடி கொட்டி போயிருமா. இப்படிப்பட்ட காலத்துல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான நோய்கள் வருது. இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நோய்கள், பலவிதமான நோய்களினால ஜனங்கள் மரிக்கிறார்கள். கடந்த காலத்துல நம்முடைய பகுதியில ஒரே மாதத்துல கிட்டத்தட்ட 12 பேர் மரித்ததை நாம் கேள்விப்பட்டோம். கிட்ட அடுத்த இந்த வாரம் ஒருத்தர், அடுத்த வாரம் ஒருத்தர், இந்த 2 நாள் 3 நாளுக்கு என்னன்னு கேட்டா ஒவ்வொரு வித்தியாசமான நோய்கள், கொலஸ்ட்ரால், சுகர், ஹார்ட் அட்டாக், இப்படி பிளட், இப்படி பலவிதமான காரியத்தினால ஜனங்கள் நாள்தோறும் மரித்து போகிறார்கள். இப்படிப்பட்ட மரணத்துக்கு நீங்கள் முகம் கொடுக்கும்படியாய் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆகையினால வாசிக்கலாம் நீதிமொழிகள் 20:29. அடிக்கடி கடிந்து கொள்ளப்படும் தன் பிடரை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடதியில் நாசமடைவான். மத்தேயு 24:7 வாசிச்சீங்களா? மத்தேயு 24:7 வாசிக்கலாம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களுக்கு, கொள்ளை நோய்களுக்கும், பூமி அதிர்ச்சிகளுக்கும் பல இடங்களில் உண்டாகும். என்னவா இதெல்லாம்? ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோத ராஜ்யம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய் பல இடங்கள்ல உண்டாகுமா. கொள்ளை நோயினால இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு மதிச்சு போனாங்க. ஆனா இதெல்லாம் மரணத்துக்கு முன் கொடுக்க நமக்கு மரணம் திரும்புதல் அவசியம். அதே நேரத்துல நீதிமொழிகள் 29:1 சடுதியில நம்ம திடீரென்று நம்ம மரித்து போவோம். சடுதியாய் நமக்கு மரணம் ஏற்படும். இதெல்லாம் நம்ம முகம் கொடுக்கும்படியாத்துல பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 7:11-12 வாசிக்கலாம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருங்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றுவார். ஆண்டவர் சொல்றாரு. திரும்ப அந்த முதல்ல இருந்து வாசிக்கணும். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. நம் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். பாவியின் மேல சினம் கொள்ளுறாராம். ஆண்டவர் என்ன செய்யறார்? ஐயோ, பணம் திரும்ப மாட்டாங்கிறானே, என்னை விசுவாசிக்க நம்பிக்கை என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறானே, ஆண்டவருக்குள்ள வாழக்கூடாதபடிக்கு இருதயத்தை கடினமாய் வச்சிருக்கிறாங்களே சொல்லி பல நேரங்களில பாவிகளை குறித்து தேவன் சினப்படுகிறாராம். அவர் எப்பவுமே பட்டயத்தை கருக்காக்கி வில்ல நாணேற்றி வைத்திருக்காராம் நியாய தீர்ப்புக்காக. ஒரு மனுஷனுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது. இவைகளை பயன்படுத்த, இதெல்லாம் நாங்க சொல்றோம் பயப்படுத்துறதுக்கு அல்ல, நீங்க மனம் திரும்பி தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால 1 பேதுரு 3:19-20 வாசிக்கலாம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா வேலையை ஆயத்தப்படும் நாட்களிலே தேவன் நீதியும் பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த வேலையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் இரவும் பகலும் அங்கே பாதாளத்துல, இருதயத்தின் பூமியின் இருதயமாகிய அங்க பாதாளத்துல அவர் இருந்தாரு. பாதாளத்துல போய் அவர் என்ன செய்தாருன்னா அங்க இருந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தாராம். வேதம் சொல்கிறது. என்னத்தை பிரசங்கித்தாராம்னா
அங்க யார் இருந்ததுன்னா நோவாவின் காலத்துல கீழ்ப்படியாக போனவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நோவாவின் காலத்துல பேழையில தேவனுடைய கோபாக்கினை வந்தபொழுது ஜலப்பிரளயத்துல அழிக்கப்பட்டவர்கள் வெறும் 8 பேர் தான் மிஞ்சினாங்க. மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா அங்கே மரணத்துக்கு முகங்கொடுத்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருமே நரகத்துல இருந்தாங்களாம். நரகத்துல போய் சொல்றாரு, நான் அங்க போய் அங்க இருந்தவர்களுக்கு தான் நான் பிரசங்கித்தேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சான்று கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படின்னா கீழ்ப்படியாதவர்கள், அங்கே தேவனை கனப்படுத்தாதவர்கள், இவரெல்லாம் ஒரு நாள் அங்கே தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். ஆண்டவர் அங்கே அந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், காவலில இருந்து ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இங்கு தேவன் என்ன காரியத்தை குறித்து பிரசங்கித்தார்னா வாசிக்கலாம். எபிரேயர் 9:27. நரகத்துல போய் அவர் வாசித்த காரியம் என்ன? அன்றியும் ஒரே தரம் அறிவதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். பாருங்க, ஒரே தரம் அறிப்பதும் அதன் பின்பு நியாய தீர்ப்பு இருப்பு என்பதை வேதம் சொல்கிறது. நமக்கு நியமிக்கப்பட்ட பரலோகத்தில் இருக்கிற அந்த அந்த காரியத்தை கொடுக்கும்படி அவர் நமக்காக சிலுவையில மரித்தாரா, அவருடைய மரணத்தினால நம்மை தேவன் மீட்டுக் கொண்டாரா. அதனாலே மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரே தான் மரணம். இந்த இரண்டாவது வாழ்க்கை, மூணாவது வாழ்க்கை எல்லாம் கிடையாது. ஒரு தடவை மன்னிப்பு பின்பு நியாய தீர்ப்பு தான். இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம சரியா மாறாட்டி நியாய தீர்ப்பு நாளில நாம அங்கே பாடுகளுக்கு, வேதனைகளுக்கு, நிந்தைகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆகையினாலே நமக்கு நியமிக்கப்பட்ட பரலோகம் இருக்கிறது. அதை உதறி போட வேண்டிட்டு அதை விட்டுட்டு நரகத்துக்கு போறதுக்கு கிடைக்கிற ஆயத்தை போடுறோம். ஆகையினாலே நமக்கு நியமிக்கப்பட்ட பரலோகம் இருக்கிறது, உதறி போட வேண்டிய நரகமும் இருக்கிறது. ஐயோ எனக்கு இது வேண்டாம், நான் பரலோகத்துல தேவனோட இருக்குன்னு சொல்கிறவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர். ஆகையினாலே வாசிக்கலாம் மத்தேயு 13:14-15. அவர்கள் கண்டு காணாதவர்களாயும் கேட்டு கேட்காதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதால் கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேட்காமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனத்திற்காமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுந்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா நான் பார்க்கும் பொழுது 13வது அதிகாரம், மத்தேயு 13வது அதிகாரத்துல அங்கே சொல்லுறாரு 13, 14, 15 நான் கவனிச்சு பார்க்கிற பொழுது ஏசாயாவின் தீர்க்க தரிசன வசனங்களிலே நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பார்கள். இந்த ஜனங்கள் கண்களினாலே காணாமலும் காதுகளினாலே கேளாமலும் இருதயத்தினாலே உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பது இங்க ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும் ஏசாயா தீர்க்கதரிசியில சொன்னது போல கடைசி காலத்துல இந்த ஜனங்களுடைய காரியம் எப்படி இருக்கும்னா, கேட்டு கேட்காம இருப்பாங்களாம், உணர்ந்து உணராமல் இருப்பாங்களாம், வசனத்தை கேட்டு அதுக்கு மனம் திரும்ப மாட்டாங்களாம், மனம் போல போக்குல இருப்பாங்களாம். இந்த கடைசி காலத்துல அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும். வசனத்தை கேட்பாங்க, பயப்படவே மாட்டாங்க. சத்தியத்தை அறிந்திருப்பாங்க, சத்தியத்துக்காக நிக்க மாட்டாங்க. பரிசுத்தமா வாழணும் வேதத்துல எத்தனை தரம் சபையில பிரசங்கித்தாலும், பாவத்தை எதிர்த்து நில்லுன்னு சொல்லி பிரசங்கித்தாலும் அதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு மந்த புத்தி உள்ளவர்களாய் அங்கே அவர்கள் இருப்பார்களா. ஆகையினால இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறதா சொல்றாரு. கொழுப்பா எப்படி கொழுப்பா? எவ்வளவுதான் கேட்டாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க, எவ்வளவுதான் கேட்டாலும் பயப்பட மாட்டாங்க, நடுங்க மாட்டாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க.
இவங்க இப்படி இருக்கிறாங்க. எதுனாலன்னா ஆண்டவர் சொல்றாரு அவங்க கொழுப்பான், அவங்க கொழுப்புனால அப்படி இருக்காங்களா? அந்த வசனம் அழகா சொல்லுகிறது பாருங்க. நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். என்னவா? வசனத்தை கேட்பாங்க, ஆனா கண்ணை மூடிக்கிடுவாங்க. காதுல அழகா கேட்பாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணாதபடிக்கு சொல்றாரு, நீ வசனத்தை கேட்டு அதுக்கு நீ கீழ்ப்படியாதனால அந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து போன. அதனால நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன்? ஆரோக்கியத்தை தரமாட்டேன். அப்ப யாருக்கு ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுப்பாரா? ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, வசனத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, வசனத்தை கேட்டு அதன்படி வாழுகிறவர்களுக்கு. நீ கேட்கிற உணர்வு இல்ல, வாசிக்கிற உணர்வு இல்ல. ஆண்டவர் அழகா சொல்றாரு, இந்த ஜனங்கள் கண்களில கண்டாலும் காதுகளில கேட்டாலும் உணர்ந்து மனம் திரும்பாம அவங்க கொழுத்து போயிருக்காங்களாம். அதனால நான் அவர்களுக்கு என்னிடத்துல இருந்து எந்த விதமான ஆரோக்கியத்தையும் நான் தர மாட்டேன். வசனத்துக்கு பயப்படாம இருக்கிறவன், கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவன், நம்ம கேள்விப்படுவோம், ஐயோ பிள்ளைய கொண்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்களாம், ஐயோ இத்தனை மாதங்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கு, ஐயோ வருத்தம், டாக்டர் சொல்லிட்டாங்க கைவிட்டுட்டாங்க, கேன்சர் வியாதி, சுகர் கூடிருச்சு, வயிறெல்லாம் வீங்கி கால்கையெல்லாம் வீங்கி போய் ஐயோ மரண படுக்கையில் இருக்கிறாங்க. யார் அது? நான் அவர்களுக்கு என்ன கொடுக்க மாட்டேன்னா ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டேனா? ஏன்னா நீ வசனத்தை கேட்டு கேட்காத மாதிரி போன, நீ சத்தியத்தை கேட்டு அதை நீ விசுவாசிக்கல, நம்பல, நீ கண்ணனால பார்த்து பார்க்காத மாதிரி போன, நீ என்ன அறியாதவனா இருந்ததுனால இதனால உனக்கு கொழுப்பு, நீ கொழுத்து இருக்கிற. அதுல எதுல நீ கொழுத்து இருக்கிறனா? இருமாப்புல, மேட்டிமையில, பெருமையில, அகங்காரத்துல, கீழ்ப்படியாமையில, மனம் திரும்பாத காரியத்துல, தேவனை மறுதளிக்கிறதுல, பாவத்தை எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு நீ அதுல கொழுத்து போயிருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, ஆகையினால நானும் உனக்கு ஆரோக்கியத்தை தரமாட்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு தேவனை விட்டு விலகி போனவருடைய வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எத்தனை சாட்சிகள் இருக்கிற கண்களிலே நாம் பார்க்கிறோம். கெட்டு போய் சாபத்துல, சங்கடத்துல, வியாதியில, வேதனையில, கண்ணீரில தேவனை விட்டு விலகி போய் முன்னிலையை பார்க்கல பின்னிலும் அதிக கேடுள்ளது மோசமாய் மரண படுக்கையில் இருக்கிற எத்தனை பேர் இன்றைக்கு. காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய ஆரோக்கியத்தை உனக்கு நான் தரமாட்டேன். கடைசி நேரத்துல நீ மனம் திரும்பி நிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்வார், நீ என்ன மறந்த, நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறந்தேன் என்று சொல்வார். அதனால இந்த காலத்துல மனம் திரும்புகிற காலம், தேவனை தேடுகிற காலம், வசனத்துக்கு கீழ்ப்படுகிற காலம், வசனத்தை கேட்டு பயப்படுகிற காலம். அதனால இந்த காலத்துல நானும் நீங்களும் தேவனுடைய நியாயத்திற்கு முன்பதாய், கடந்து போக முன்பதாய் நானும் நீங்களும் அங்கே தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே மனுஷன் ஒரே நேரம் அறிப்பதும் அதற்கு நியாயத்திற்கு நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மிகவும் குறுகியதாய் காணப்படுகிறது. மனம் திரும்புதல ஒத்தி போடக்கூடாது. அதெல்லாம் அடுத்த பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், பலன் இருக்கும் வரைக்கும் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிடுவோம். சபை என்ன, ஒரு காலத்துல சபைக்கு நம்ம போகலாம், சபை என்ன ஓடியா போகுது, இன்னைக்கு போகாட்டி இந்த வேலை எனக்கு நாளைக்கு கிடைக்காது, சபைக்கு அடுத்த வாரம் போய்க்கிறலாம். ஆண்டவர் எல்லாம் கவனிச்சு பார்க்கிறாரு. வாசிக்கலாம் 2 பேதுரு 3:9 வேகமா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமக்கு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் ஏதோ சீக்கிரமாய் வாரன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வரலைய. ஏன் தாமதிக்கிறாரா? ஏன் தாமதிக்கிறார்னா, ஒருத்தர் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமையா இருக்காரா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் இன்னைக்கு வில்லை நானேற்றி அங்கே அங்கே பட்டயத்தை கருக்கேற்றி உன்னை ஆண்டவர் சங்கரிக்கா வச்சிருக்காருன்னா, நீ மனம் திரும்ப ஒரு நாள் ஆண்டவர் பொறுமையா இருக்காரு. உன்னுடைய மனம் திரும்பதற்காக அவர் காத்திருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு நீ என்ன செய்யறன்னா, ஆண்டவரை விட்டு விலகி இருமாப்பான காரியங்களை செய்துட்டு பயமும் இல்ல, பக்தியும் இல்ல, வைராக்கியம் இல்ல, தேவனை தேடுதல இருதயமும் இல்ல, ஏதோ பலத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் ஏன் பொறுமையா இருக்கிறேன், நான் ஏன் தாமதமா இருக்கிறேன்,
ஏன் இன்னும் என் வருகை இன்னும் சம்பவிக்கல? இன்னும் ஒரு சிலருடைய மனம் திரும்புவதற்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சிலருக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொறுமையாய் காத்திருக்காரு. சீக்கிரமாய் மனம் திரும்பி இனி காலம் செல்லாது என்று வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:3. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழுந்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலை அறியாதிருப்பாய். அந்த வசனத்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:3 பாருங்க. ஆண்டவர் தெளிவா அந்த வசனத்துல நம்மோடு கூட பேசுற வார்த்தை என்னவென்றால், தெளிவா அங்கு சொல்லப்படுகிறது, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து என்னவா அதை கை கொண்டு மனம் திரும்பு. வசனத்தை கேட்டியா? அதை கேட்டனா அதை ஏற்றுக்கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால், நீ மனம் திரும்பாவிட்டால், அதுல உனக்கு ஒரு விழிப்பு உணர்வு வராவிட்டால், ஆண்டவர் சொல்றாரு, திருடனை போல உன் மேல வருவேன். ஆண்டவர் திருடனை போல உன் மேல வருவாரா? நான் உன் மேலே வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ மனம் திரும்பாட்டி, நீ கேட்ட வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீ மனம் திரும்பாட்டி சொல்றாரு, நான் உன் மேல வருவேன். தேவனுக்கு மனம் திரும்பாத பட்சத்துல திருடனை போல நான் வருவேன். நான் உன் மேல வருகிற நேரத்தை வேலைய நீ அறியாமல் இருப்பாய்ன்னு சொல்றாரு. ஆண்டவர் எப்பவும் உனக்கு விரோதமா அவர் செயல்படலாம். எப்பவும் அவர் தன்னுடைய பட்டயத்தை பயன்படுத்தலாம். எப்பொழுதும் அவருடைய வில்ல எடுத்து பயன்படுத்தலாம். ஆகையினால சொல்றார் ஆண்டவர், நீ கேட்டிய அவசரத்தை பயப்படு, மனம் திரும்பு, ஒப்புக்கொடு, தேவனுக்கு வைராட்சியமா நில்லு. அந்த நாட்கள் இதுதான், நீ மனம் திரும்பிய காலங்கள் இதுதான். ஆகையினால இதை மிஸ் பண்ணினா ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு நாள் நீ அறியாத காலத்துல வருவேன், நான் உனக்கு விரோதமாய் வருவேன். நியாயத்திற்கு உண்டு. நியாயத்திற்கு நாடுல உனக்கு ஐயோ என்று சொல்ல வேண்டிய காரியம் ஏற்படும். ஆகையினால இந்த காலங்கள் மனம் திரும்ப வேண்டிய காலங்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்க வேண்டிய காலங்கள். இனி காலம் செல்லாது. இது தேவனுடைய கடைசி காலத்துல நிற்கிறோம். ஆகையினாலே நானும் நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். வாலிப தம்பி, வாலிப பிள்ளையே, ஆண்டவருக்கு ஒப்புக்கொண்டு கர்த்தவனை எடுத்து பயன்படுத்துவார். தேவனுக்கு தேவையான பாத்திரம் நீ. ஆண்டவர் சொல்லுறாரு, பலவான்களுடைய கையில் இருக்கிற அம்புதானாமா வாலிபர்கள், கர்த்தருக்கு தேவையானவர்கள், தேவனுக்காக வைராக்கியம் எழுப்பி நிற்க வேண்டியவர்கள். பலன் இருக்கும் பொழுது தேவனுக்காக ஓடு, கர்த்தருக்காக வாழு. தேவன் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்தி திடப்படுத்துவார். ஆகையினால இந்த வசனத்தை கேட்கிற நானும் நீங்களும் நாம சோதித்து பார்ப்போம். நம்மிடத்தில் மனம் திரும்புதல் உண்டா? மனம் திரும்பி தேவனை நாம் சேவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.